வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். சூப்பரு. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் முக்கிய அறிவிப்புகள் வெளியிட போகிறாங்க. என்னன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. டிஎன்எஸ்டிசியில் டிசிசியோடைய பணி நியமன ஆணைகள் எப்பொழுது வழங்கப்படும்? ஸோ எதிர்கால திட்டங்களை குறித்தும் சில முக்கியமான தகவலை பார்க்கலாம். பணி நியமன ஆணைகள் ஜனவரி முன்னாடியே வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சில அறிவிப்புகள் வந்திருக்குங்க. என்ன அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க எந்தப்பட்ட வீடியோவில் போகலாம். ஸோ ஜனவரி மாதம் இறுதிக்குள்ளார பணி நியமன ஆணைகள் வழங்கப்படும் அப்படின்றத தெளிவாக இப்போ ஒரு அப்டேட்டு போக்குவரத்து கழகத்தின் மூலமாக வந்திருக்கு. ஸோ இந்த டிசம்பர் மாதம் முழுவதுமே 31 வரத்துக்குமே அந்த செகண்ட் செய்முறை தேர்வு, ஸோ ப்ராக்டிக்கல் எக்ஸாம் 2 வந்து நடந்துகிட்ருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த டிசம்பர் முடிஞ்ச பிறகு தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாத்துக்குமே முதற்கட்டமாக 1738 பேருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரெடியாக இருக்குது. ஸோ இவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த செய்முறை தேர்வு 2 முடிச்சிட்ட பிறகு எல்லாருக்குமே சேர்த்து ஒட்டுக்காவே அப்பாயின்மெண்ட் லெட்டரை வெளியிட போகிறாங்க. ஸோ நியமன ஆணைகள் அனைத்துமே ஜனவரி மாதத்துடைய இறுதிக்குள்ளார வெளியாகும். இறுதி சரிபார்ப்பு பணிகள் எல்லாமே தற்சமயம் நடைபெற்று வருதுங்க. விண்ணப்பதாரர்களுக்கான நியமன ஆணைகள் ஜனவரி மாதம் இறுதி வாரத்தில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ அதனால் போக்குவரத்து கழகத்தில் வரக்கூடிய பொங்கலுக்கு பிறகு தான் இதோடைய அறிவிப்பை நமக்கு கொடுப்பாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ இறுதிக்கட்ட சரிபார்ப்பு பணிகள் எல்லாமே தொடங்கிருச்சுங்க. விண்ணப்பதாரர்களின் அசல் மற்றும் சான்றிதழ்கள் மற்றும் விண்ணப்பங்களை ஒன்றிணைத்து சரிபார்க்கும் சான்றிதழ்கள் எல்லாமே தற்சமயம் பணிகள் எல்லாமே தொடங்கியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செய்முறை தேர்வு அதையும் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கிட்டாங்க மக்களே. செய்முறை தேர்வையும் தொடங்கிட்டாங்க. ஸோ டிரைவிங்கில் ஸ்கில் மற்றும் கண்டக்டர் ஸ்கில்ஸ் எல்லாமே செக் பண்ணிகிட்ருக்காங்க. வெல் எக்ஸ்பீரியன்ஸான பீப்புள் மட்டும்தான் தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் இனி இந்த 2026 ஜாயின் பண்ண முடியும் அப்படின்றத ஒரு உறுதியாக்கியிருக்காங்க. ஸோ சிவசங்கர் என்ன சொல்கிறார்? இவர் தான் போக்குவரத்துறை அமைச்சருங்க. டிசம்பர் 16 அன்று நடந்த செய்தியாளர் சந்திப்பில் போக்குவரத்துறை ஆட்சேபு பணிகள் விரைந்து நடைபெற்று வருவதை உறுதிப்படுத்திட்டார் அமைச்சர். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா விரைந்து நடந்துக்கும் அப்படின்றதுனால போக்குவரத்து கழகத்தில் காலி பணியிடங்கள் மற்றும் புதிய நியமனங்கள் டிசிசியோடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாமே விரைந்து நிகழும் அப்படின்றது எல்லாமே தெரியுங்க. ஸோ இதுதான் போக்குவரத்து கழகத்தில் தற்சமயம் நிகழ்ந்து கொண்டிருக்கிற அந்த ஒரு முக்கியமான ஒரு தகவல் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இனி என்ன அடுத்து எதிர்காலத்துடைய போக்குவரத்து கழகத்தில் ஆட்சேர்ப்பு திட்டம் எப்படி இருக்கும்? இனி ஓட்டுநர் நடத்துனருக்கு என்று தனித்தனி அறிவிப்புகள் தான் வரப்போகுதுங்க. அடுத்த ஆட்சேர்ப்பிலிருந்து 2026 நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறாங்க. டிசிசி முறை வந்து பார்த்திங்கன்னா தவிர்க்கப்படும், பின்பற்றப்பட வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் பணிகளுக்கு தனித்தனியாகவே ஆட்கள் தெரிவு செய்யப்படுவார்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசிசி டிரைவர் கம் கண்டக்டர் அப்படின்றத எடுத்துகிட்டு இருக்காங்க. ஓட்டுநர் தனியாகும், நடத்துனர் தனியாகும். ஸோ சட்டசபையில் புதிய ஆட்சேபு குறித்து அறிவிப்பை அமைச்சர் சட்டசபையிலேயே பேசியிருப்பதால் இது குறித்து அவையில் குறிப்பில் இடம்பெறும்ன்றது எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸோ மேலும் வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் புதிய காலி பணியிடங்கள் வரக்கூடிய 2026 மற்றும் 7 புதிய காலி பணியிடங்கள் மற்றும் புதிய அறிவிப்பை போக்குவரத்து கழகத்தில் வெளியிட போகிறாங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை உடனடியாக பெற்று வைத்து கொள்வது ரொம்ப ரொம்ப பயன் அப்படின்றத நம்ம சொல்லலாங்க. டிஎன்எஸ்சி சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுடன் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.